ஹலோ நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில பலவிதமான மனிதர்களை சந்திப்போம். சிலரை எளிதா நம்பிடுவோம், ஆனா அவங்க உண்மையானவங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியாம குழம்பி போயிருப்போம். சில சமயம் அவங்க பேச்ச நம்பி ஏமாந்ததும் உண்டு இல்லையா? ஒருத்தரோட நிஜ குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க உண்மையா பேசுறாங்களா இல்ல பொய்யான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ஒரு பெரிய சவால். ஆனா இதுக்கு சில ரகசியங்கள் இருக்கு. இந்த வீடியோல மனிதர்களை புரிஞ்சுக்க உதவும் 4 முக்கியமான வழிகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில ரொம்ப உதவியா இருக்கும். முதல் ரகசியம், வார்த்தைகளை நம்பாதே, செயல்களின் முறைகளை கவனி. ஒருத்தர் என்ன வேணா பேசலாம். நான் உனக்கு செய்வேன், நான் உன் கூட இருப்பேன், நான் ஒரு நல்லவன், நீ எதை வேணா சொல்லலாம். ஆனா அவங்க தொடர்ந்து என்ன செய்றாங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க உதவி கேட்கும்போது ஏதாச்சும் காரணம் சொல்லி விலகி போறாரா? இல்ல சொன்னபடி உதவி செய்றாரா? ஒரு தடவை செய்ததை விட திரும்ப திரும்ப அவங்க செய்யற விஷயங்கள் தான் அவங்களோட நிஜ குணம். வார்த்தைகள் மாறிடலாம், ஆனா அவங்களுடைய செயல்முறைகள் பேட்டர்ன்ஸ் மாறாது. அதனால ஒருத்தரோட செயல்களை கவனிங்க, அவங்க பேசும் வார்த்தைகளை மட்டும் நம்பாதீங்க. இரண்டாவது ரகசியம், மன அழுத்தத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று பார். அதுதான் அவர்களின் உண்மையான முகம். சந்தோஷமா இருக்கும்போது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது யார் வேணா நல்லவங்களா நடிக்கலாம். ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, மன அழுத்தம் அதிகரிக்கும் போதுதான் ஒருத்தரோட நிஜ முகம் வெளியே வரும். உதாரணத்துக்கு தி டெட்ஃபுல் எப்படி நடந்துக்கிறாங்க, கோபம் வரும்போது எப்படி நடந்துக்கிறாங்க, பணப்பிரச்சனை வரும்போது உண்மையை சொல்றாங்களா இல்ல மறைக்கிறாங்களா, பொறுமையா இருக்காங்களா இல்ல பதற்றமா பழிய போடுறாங்களா. மன அழுத்தம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அதுதான் அவங்களோட நிஜ குணத்தை நமக்கு காட்டும். மூன்றாவது ரகசியம், சங்கடமான கேள்விகளை மென்மையாக கேள். உண்மையானவர்கள் அமைதியாக பதில் அளிப்பார்கள், போலியானவர்கள் தவிர்ப்பார்கள். சில விஷயங்களை பற்றி பேசும்போது ஒருத்தர் கொஞ்சம் தயங்கலாம். ஆனா நீங்க அவங்களோட சில சங்கடமான கேள்விகளை ரொம்ப மென்மையா கோபமில்லாம கேட்கணும். உதாரணத்துக்கு, இந்த விஷயம் ஏன் இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த பிரச்சனையில உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு. ஒருத்தர் உண்மையானவரா இருந்தா அமைதியா விளக்க முயற்சி செய்வாங்க, இல்லன்னா தங்களோட தவற ஒத்துக்குவாங்க. ஆனா போலியானவங்க சங்கடமான கேள்விகள் வரும்போது பேச்ச மாத்துவாங்க, கோபப்படுவாங்க, இல்லன்னா உங்களையே கேள்வி கேட்பாங்க. அவங்க உண்மையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வாங்க. நான்காவது ரகசியம், உன் உள்ளுணர்வை நம்பு. ஆனால் எப்போதும் சரிபார். உள்ளுணர்வு, கட் ஃபீலிங் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம மூளை பல விஷயங்களை சப்கான்ஷியஸ்லி கவனிச்சு ஒரு முடிவுக்கு வரும். ஒருத்தரை பார்த்ததும் இல்ல அவங்க பேச ஆரம்பிச்சதும் ஏதோ சரியில்லைன்னு ஒரு உணர்வு வரலாம். அது பெரும்பாலும் சரியா இருக்கும். ஆனா உள்ளுணர்வை மட்டுமே நம்பி ஒரு பெரிய முடிவு எடுக்கக்கூடாது. இந்த உணர்வு ஏன் வருது? இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இந்த உணர்வு ஏன் வருது? இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு நீங்க கவனிச்ச விஷயங்களை வச்சு சரி பார்க்கணும். உள்ளுணர்வு ஒரு எச்சரிக்கை ஒலி. ஆனா அதை உறுதிப்படுத்த நீங்க தான் உண்மைகளை தேடணும். நண்பர்களே, இந்த 4 ரகசியங்களும் மனிதர்களை புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவும். வார்த்தைகளை மட்டும் நம்பாதீங்க, அவங்க செயல்முறைகளை கவனிங்க. மன அழுத்தத்துல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. சங்கடமான கேள்விகளை மென்மையா கேளுங்க, அவங்க எதிர்வினைய கவனியுங்க. உங்க உள்ளுணர்வை நம்புங்க, ஆனா எப்பவும் சரி பாருங்க. இந்த திறமைகள் உங்க வாழ்க்கையிலையும் உறவுகள்லையும் தொழில்லையும் ரொம்ப முக்கியம். உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சா சரியான முடிவுகளை எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த 4 வழிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப உதவியா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தி ஆண்டர்பிரனர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.